வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இன்றைய முதலாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்றைய முதலாவது கலந்துரையாடல் பகுதியிலே இணைந்து கொள்ளப் போகும் அதிதி யார்? அவரை பற்றி சொல்லப்போனால் இலங்கையின் சினிமா மற்றும் இசைத்துறை உள்ளிட்ட பல்துறை சார்ந்த ஒரு கலைஞர், ஒரு மூத்த கலைஞர் என்றும் சொல்லலாம். 5 தசாப்த காலமாக அவருடைய இசை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. சினிமா துறையிலும் இவருடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இலங்கையில் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்டவர். இந்நாட்களில் அவருடைய வதிவிடம் டென்மார்க்காக இருக்கின்றது. எத்தனையோ பாடல்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். இலங்கையில் ஒரு சிறந்த ஒரு மூத்த கலைஞர் என்றால் இவரை நாங்கள் பெருமையோடு சொல்லலாம். யார் அவர்? அவரை நாங்கள் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் அவருடைய பாடலை தருகின்றோம். இசையமைப்பாளர் நம் நாட்டினுடைய மூத்த கலைஞராக இருக்கக்கூடிய டென்மார்க் ஷன் அவர்கள் தான் எமது நிகழ்ச்சியிலே இன்றைய நாளில் அதிதியாக கலந்து கொள்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். நேத்ரா தொலைக்காட்சியின் அன்புடன் அழைத்த நேத்ரா டிவிக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களை இந்த நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொண்டது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கின்றது, பெருமையாக இருக்கின்றது. குறிப்பாக 5 தசாப்தங்களுக்கு மேலாக உங்களுடைய இந்த இசை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்படியே இது சிறப்பான ஒரு பயணமாக இருக்கின்றது. நம் நாட்டுக்கு பெருமை தேடி தந்த ஒரு மூத்த கலைஞர் என்பதில் என்றுமே நாங்கள் உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொடுக்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்களில் இப்பொழுது நீங்கள் டென்மார்க்ல தான் இருக்கிறீர்கள். இந்த நாட்களில் உங்களுடைய இலங்கைக்கான விஜயம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது? நான் என்னுடைய நோக்கமே உங்கள் எல்லோரையும் மகிழ்விப்பது தான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். இதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். நேற்று கூட நான் 2 பாடல்களோடு, தமிழ் பாடலும் சிங்கள பாடலும் நான் பாடிவிட்டு வந்திருக்கிறேன். இப்போ உங்களோட முடித்த உடனே நான் அந்த பாடல்கள் எடுக்கணும். சாயந்தரம் நான் டென்மார்க்குக்கு போக வேண்டும். நான் இப்பொழுது நாங்கள் இசை காணொளி மியூசிக் வீடியோ என்று சொல்லுவோம், அதிலே தான் நான் கூட கவனம் செலுத்தி இருக்கின்றேன். அதுக்காக நான் திரைப்படத்தை கைவிட்டது என்று அல்ல. எனக்கு அந்த கொஞ்சம் இசை காணொளிகளை வெளியிட நீங்கள் இப்போது பார்த்து நீங்கள் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. நான் சகோதர மொழியில் பாடிய பாடலை நீங்கள் ஒளிபரப்பிருக்கிறீர்கள். இதே பாடல் இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழில் வெளிவர இருக்கின்றது. எல்லாம் தயாராக இருக்கிறது. நான் டென்மார்க் போனதும் இதை வெளியிடுறதுக்கு இருக்கின்றேன். நீங்கள் இந்த பாடலை ஒளிபரப்பினதற்கு மிகவும் நன்றி. அதே நேரத்தில் நான் ஆரம்பித்ததே சகோதர மொழி சிங்களத்தில் தான் நான் ஆரம்பித்தேன். 1971ஆம் ஆண்டு மில்டன் மல்லவராட்சி இந்த பாடலை பாடியிருக்கிறார். அவரை நான் தான் முதல் இசை உலகுக்கு அறிமுகப்படுத்தினது. இதுதான் அந்த முதல் பாடல். இந்த பாடலை கேட்ட உடனேயே எனக்கு என்னுடைய மனதுக்குள்ளே ஒன்று தோன்றிச்சு. இதில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்லி நான் உடனடியாக நேரே அவர்கிட்ட போய் அந்த முழு உரிமையை நான் வாங்கிட்டேன் அந்த பாட்டுக்கு. அவருக்கும் சந்தோஷம். ஏனென்றால் அவர் அந்த பாடலை வச்சுக்கொண்டு எல்லாருடைய படிகளிலும், அதாவது தயாரிப்பாளர்களுடைய படிகளிலும் ஏறி இறங்கி களைத்து போயிருந்த சமயத்தில் நான் போனது அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷம். குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் நீங்கள் பிறந்தீங்க. இந்த இசைத்துறையில் அது உங்களோட பேஷனாக இருந்திருந்தது. தொடர்ச்சியாக அதை ப்ரொஃபஷனலாக மாற்ற வேண்டும் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு இருந்தது. அது சிறப்பாக நீங்கள் மாற்றி இந்த 70களில் உங்களுடைய இந்த இசை பயணம் ஆரம்பித்தது. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல சகோதர மொழியில் தான் உங்களுடைய முதலாவது இந்த இசை வழியாக இருந்தது. அது மாத்திரமல்ல, இலங்கைக்கு ஒரு குரல் அப்படின்றால் இலங்கையினுடைய சகோதர மொழியாக இருக்கலாம், சிங்களமாக இருக்கலாம், தமிழ் தரப்பினர்களாக இருக்கலாம், எல்லாருமே கொண்டாடுகின்ற ஒருத்தர் தான் பாடகர் HR ஜோதிபால் அவர். அவரை வச்சு நீங்கள் ஆரம்பத்தில் முதல் பாடல்களை நீங்கள் தந்திருந்தீங்க. அந்த காலப்பகுதி குறிப்பாக ஆரம்பத்தில்
2 வருடம் சிலோன் ஸ்டுடியோவில் உங்களுடைய கற்க நெறிகளை தொடர்ந்ததாக நாங்கள் அறிஞ்சிருந்தோம். அதற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து பாடல்களை எல்லாம் வெளியிட்டு இருந்தீங்க. அது பற்றி, அதாவது இந்த நிகழ்ச்சி இப்போ உங்களுடைய இந்த ஞாபக மீட்டலை நேர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் மாறப்போகுது. நான் சுருக்கமாக சொல்லுகின்றன ஒரு வரியில், நான் பல்கலைக்கழகத்தில் பேராட பல்கலைக்கழகத்தில் இருந்து அதை பாதியில் நிறுத்திவிட்டு நான் இந்த துறைக்கு வந்தேன். நான் அப்போது எனக்குள்ளேயே நான் இசையமைப்பது நானே அதை ரசித்து வந்து கொண்டிருந்தேன். உங்களுக்கு எல்லாம் தர முடியாமல் போய்விட்டது. அப்பொழுது நான் பாணந்துறையில் இம்பீரியல் டாக்கீஸ் பாணந்துறையில் மேனேஜராக நான் புக்கிங் கிளாக், ஆனால் நான் தான் மேனேஜர் அந்த தியேட்டருக்கு பணியாற்றி கொண்டிருக்கும் போது இந்த சேகுவாரா பிரச்சனை வந்தது. அப்போ வந்த உடனே அந்த தியேட்டர் இந்த எல்லாமே ஸ்தம்பித்து விட்ட, படக்காட்சிகள் ஒன்றும் இல்லை. அப்போ என்னட்ட கொஞ்சம் நாட்கள் இருந்தேன். அந்த நாட்களை நான் பயன்படுத்தினேன். உடனே கருணா அபியசர் அவர்கிட்ட போய், நான் பணந்துறையிலேருந்து கொழும்புக்கு வர்றது வழி சுலபம், அவருடைய வீட்டுக்கு போய் இந்த பாடல் நீல தேசப்புறா என்ற பாடல், அதுவும் தமிழில் இருக்குது, நீங்கள் உங்களிடம் இருக்குது, யூடியூப்பில் பார்க்கலாம். அதுதான் நான் முதல் நான் இசையமைத்த பாட்டு. நான் எதிர்பார்க்கையில் இவ்வளோ தூரம் அந்த பாட்டு இன்றும் அது வரவேற்பு எடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, நான் ஆரம்பத்தில் இந்த ரெக்கார்டிங், அதாவது ஒளிப்பதிவு முடிந்த உடனே ஓகே ஒரு சாதாரண பாட்டு அப்படி தான் நான் கணக்கு போட்டது. நான் உண்மையாக தான் நான் சொல்கிறேன். கூடாதுன்ட்டு எனக்கு அந்த எண்ணமே வேற இல்லை. நல்லது, ஓகே, அவ்வளோதான். நான் பெருசாக எதிர்பார்க்கல. ஆனால் அது என்ன எங்கேயோ தூக்கி கொண்டு போயிட்டது. நான் முதலாக பொப்பாடகராக நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் இந்த நீலதேசபுரா இந்த பாடல் மூலமாக. அவர் அநேகமாக அவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹிந்தி பாடல்கள், தமிழ் பாடல், அந்த மெட்டுகளை தான் இந்த சிங்கள திரையுலகில் பாடி வந்து கொண்டிருக்கிறார். அவரை பொற்பாடராக அறிமுகப்படுத்திய அந்த பெருமையும் எனக்குத்தான். அது ஒரு சாதனை. முதலாவது பாடலே எனக்கு ஒரு சாதனை படைப்பாக வந்து விட்டது. அது சகோதர மொழி பாடல்கள்ல ஆரம்பத்தில் இருந்தது. ஒரு பாடலை வந்து எங்களுடைய நேர்களுக்காக ஒரு சின்ன வரிகளை நீங்க பாடி, ஒரு 2 வரிகளை பாடி காட்டலாம். நான் அதே பாடலையே பாடி நீல தேசபுரா சீனலோ என் பேரா வேகலும் நூறா மாவுப பிம்பரா. இதை நான் சிங்களத்திலும் தமிழிலும் பாடி தச்சம் இந்த யூடியூபில் இருக்குது. நீங்கள் எல்லோரும் கேட்டு மகளெல்லாம் இந்த பாடலை. மிகவும் அழகாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அந்த பாடலை வந்து நேர்களுக்காக இப்பொழுது நாங்கள் தரப்போகிறோம். பார்த்து ரசிக்கலாம் அந்த பாடலை. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் அந்த பாடல் ஒரு வரிகள், சில வரிகள் நீங்க பாடியிருந்தீங்க. இந்த பாட்டு இது ஒரு தமிழ்ல ஒரு பாடலை பற்றி நாங்கள் சொல்லலாம். ஆமாம், இது நான் முதல் MS பெர்னாண்டோ அவர்களுக்கு இசையமைத்த பாட்டு. சவேந்தரா சுகந்தையன் ஹிமாலயா என்ற பாட்டு. அதுவும் யூடியூபில் இருக்கிறது, பார்க்கலாம். அதன் தமிழாக்கம் தான் இந்த சொக்க வைக்கும் சுந்தரியே என்னை காதலிப்பாயா அந்த பாடல். இதுவும் நான் சமீபத்தில் வெளியிட்டு, இது நல்ல நேயர்கள் எல்லாரும் நல்ல வரவேற்பு தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நீலதேசபுராவுக்கு பதிலாக இந்த பாடல் வந்துவிட்டது. இந்த பாடலையும் உண்டு. ஆமாம், நீங்கள் உங்களுக்கு வசதியாக இருந்தால் நீங்கள் நீலதேசபுராவையும் ஒரு போடலாம். இதுவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி அளித்த பாடல். இந்த பாடல்கள்லாம் இப்படி இருக்கிற நேரம் இந்த ஷிராணி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அதாவது சகோதர மொழி. நீங்க எனக்கு தெரியும், முதல்ல ஆரம்பிச்ச ஒரு திரைப்படம் வந்து காலம் பல வருடங்கள் கடந்துதான் வெளியானது நினைக்கிறேன். வெளியான முதல் திரைப்படம் என்ன, எப்படி இப்ப டக்குன்னு அப்படியே சினிமா துறைக்கு அப்படி சாதிக்கும்? நான் உங்களுக்கு சொல்லுறேன் என்ன நடந்தேன்டா. இப்போ பாருங்க, நான் ஒரு சதத்தில் இருந்து வந்த நானும் பள்ளி படிப்பு, யூனிவர்சிட்டி படிப்பு எல்லாத்தையும் நான் குழப்பின உடனே என் மீது எல்லாருக்குமே சரியான கோபம். நான் அந்த சவால் எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் நான் இன்றும் பல சவால்களுக்கு மத்தியிலும் தான் நான் இங்கே போராடிக்கொண்டு உங்களுடன் கலந்துரையாடி கொண்டு இருக்கின்றேன். அப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி
முதலாவது பாடல் நீலதேசப்புறா. அடுத்த என்னுடைய வெளியீடு வந்து ஒஞ்சிலி சிலி சில்லமலியா, தமிழில் குளிரடிக்குது கண்ணே பொண்ணம்மா. அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் முதலாவது ஒளிபரப்பிய பாடல் இவரு தலா. நான் அவரை மில்டன் மல்லவராஜையும் அறிமுகப்படுத்தி அது அப்போ இந்த பாட்டுகள் எல்லாம் அந்த நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுமே டாப் ஹிட், 100க்கு 100 அல்ல 199. இந்த 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 கணிப்பில் தான் எல்லாம் எனக்கு விற்பனையாக கொண்டிருந்தது. மற்றது ஒளிபரப்பாகி மக்கள் வரவேற்பும் எல்லாம் மிகவும் பெரிய வரவேற்பு வந்து கொண்டிருந்தது. இப்போ செவேந்திரா இப்போ நீங்கள் கேட்டீங்க. அப்போ நான் அந்த ஒரு சரத்திலிருந்து ஒரு 10,000 உழைச்சி 1,00,000 உழைச்சி 1 மில்லியன் மட்டும் வளர்ந்து கொண்டு வந்தேன். அப்படி இப்படித்தான் நான் சிறுக சேமித்து ஒவ்வொரு படிப்படியாக தான் நான் ஏறிக்கொண்டு வந்தேன் நான். ஆனால் இதில் மிகவும் கடினம் என்ன சொல்லுங்க, நாங்கள் ஏறின படியில் இருந்து கீழே வரக்கூடாது. நிச்சயமாக ஒன்றில் அங்கேயே அடிக்கணும், அல்லவனா மேலே போகணும். அதை நீங்கள் தான் தீர்மானிச்சு கொள்ளுங்க. இதெல்லாம் பேசியிருக்கிறேன்னு கட்டாயம் நீலதாசை பற்றி எல்லாருமே யோசிப்பாங்க, கட்டாயம் போடணும் அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்ப்பார்கள். நேர்களுக்காக அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். பார்த்தோம். குறிப்பாக ஒரு டாப் ஹிட், நீங்க சொன்னது போல ஒரு டாப் ஹிட்டான ஒரு பாடல் என்றும் டாப் ஹிட் தான். இதை எழுதியவர் கருணாரத்னா அபேசகர. இதை நான் தமிழில் பாடியிருக்கிறேன். தமிழில் நியூசிலாந்து ஆக்லாந்தில் வாசிக்கும் பூபாலசிங்கம் பிரதீபன் அவர்கள் அழகாக எழுதியிருக்கின்றார், நானும் நீயும். இதே நேரத்தில் நீங்கள் வரிகள் எப்படி இருக்கு, என்ன சொல்றீங்க, அந்த தமிழாக்கத்தில் எப்படி வரிகள் இருக்கும்? நீங்கள் அதுவும் அந்த வீடியோவுமே இருக்குது. நானும் நீயும் இங்கே இப்படித்தான் போகிற மிகவும் அழகாக எழுதியிருக்கிறார். இதே நேரத்திலே நீங்கள் தவறுதலாக போட்ட சொக்க வைக்கும் சுந்தரியே, இது உங்கள் முன்பு இங்கே இலங்கை வானொலியில் பணிபுரிந்த கோவிலூர் செல்வராஜன் அவர்கள் அருமையாக எழுதியிருக்கின்றார். காதலிப்பாயா என்னை காதலிப்பாயா என்று சொல்லி அவர் தச்சமயம் லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். விரைவில் அடுத்த மாதம் இங்கே இலங்கைக்கு வருகிறார் என்று எனக்கு தெரிவித்தார். இப்படி நான் மீண்டும் அந்த தமிழ் பாப் இசைக்கு புத்துயிரை கொடுத்து கொண்டு வரேன். ஏன்னா எல்லாம் குறைந்து கொண்டு போகவில்லை. முன்பு இருந்த மாதிரி தற்சமயம் இல்லை, பல பேர் செய்கிறார்கள். அப்போ அவர்களோடு சேர்ந்து நானும் இந்த பாப் இசையை கொண்டு வரணும், இதை வளர்க்க வேணும், இதை நீடிக்க வேணும்ன்றது தான் என்னுடைய நோக்கம். நிச்சயமாக இலங்கையில் அந்த நாட்களில் வந்த பாடல்களை பொறுத்த மட்டும் பொப்பிசை பாடல்களாக இருக்கலாம், இந்தியாவில் புகழ்பெற்ற பாடல்களாக அனைவருமே முணுமுணுக்க பாடல்களாக தான் மாறி இருந்தன. அது மாத்திரமல்ல, நீங்க சொன்ன இந்த பாடல்களை இப்ப கூட வாகனத்துல பஸ்ல போற நேரம் சத்தமா கவ வடிவுல சரி அந்த பாடல்களை ஒளிபரப்புறாங்க. பழைய சீடிகளும் கேசட்ஸ்களை இப்போ சீடியாக்கி அந்த பாடல்களை போடுபவர்கள் இருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக அந்த பாடல்கள் ஹிட்டான பாடல்களாக தான் இருக்கின்றன. இப்படியெல்லாம் இருக்கிற நேரம் இந்த நம் நாட்டு கலைஞர்களை வைத்து நம் நாட்டு பாடல்களை வைத்து நீங்கள் இசையமைத்திருக்கிறீர்கள், அவர்களுக்காக பாடல்களை தந்திருந்தீர்கள். அதே நேரம் தென்னிந்தியாவினுடைய பிரபலங்கள்
பாடும் நிலை எஸ்பி பாலசுப்ரமணியம் மாத்திரமல்ல, அவருடைய சகோதரி சைலஜா அவர்கள், அது நேரம் ஜெயச்சந்திரன் பாடகர், இப்போ சின்ன கோயிலாக இருக்கக்கூடிய வாணிஸ்ரீ சித்ரா, இப்படி பல 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 பேர், பல முன்னணி பாடல்களை வைத்து நான் இசையமைத்ததும் உண்டு. பக்தி பாடல்களை இன்னொருவர் தான் காலன் சந்தையில் சுப்பிரமணியம் அவர்கள் சிறந்த இசையமைப்பாளர். அவர் தான் அந்த பாடல்களை இசையமைத்து அநேகமாக முன்னணி பாடல்கள் எல்லாரும் எனக்கு பாடியிருக்கிறார்கள். தற்போது இருக்கும் ஹரிணிக்கும் நீங்கள்? ஆமாம், ஹரிணி, சோபனா, மானதி, சோபனா, கல்பனா, இப்படி அவர்கள் அப்போது 10-11 வயது. சோபனா, ஹரிணி ஒரு 12 வயது இருக்குன்னு நினைக்கிறேன், சின்ன பிள்ளைகள். அந்த 13 வயது வரவில்லை என்று தான் நினைக்கிறேன். எனக்கு இன்னென்ன ஞாபகமாக இருக்கிறது. அந்த பாடலில் இந்த பாடு மீளா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின ஒரு பாடல் உங்களோட குரலில் நாங்கள் கேட்கலாம் என்று பார்க்குறோம். நீங்கள் அவருடைய பாடலை கேட்குறீங்களா? நான் நீங்கள் பாடு, நீங்கள் இசையமைச்சு பாடின பாடல் அவர் பாடின. ஆமாம், இது எங்கள் இலங்கை வானொலியில் பணிபுரிந்த காலம் சென்ற ராஜகுரு சேனாதிபதி கனகரட்னம் அவர்கள் எழுதிய பாடல். அந்த இளையநில திரைப்படத்தில் 4 பாடல்கள். இந்த 4 பாடல்களும் இவர் ராஜகுரு சேனாதிபதி கனகரட்னம் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார்கள். ஆமாம், இளையநிலா. அதில் காமினி பொன்சேகா கூட நடித்திருக்கிறார். பிரசாந்துடைய அப்பா இந்த தியாகராஜன், மீண்டும் கோகிலா, தீபா, இப்படி நட்சத்திரங்கள் நடித்த படம். நான் அந்த பாட்டை கொண்டு அது என்னுடைய இசையில் முதலாக எஸ்பிபி இங்கே இது சரித்திரம் படைத்த பாடல். எஸ்பிபி சைலஜாவுடைய வருகை ஒரு சரித்திர நிகழ்வு. நான் தான் முதலாக ஒரு பிரபல இந்திய, அதாவது இந்தியா இருக்கலாம், வேறு மொழிகளாக இருக்கலாம், அந்த பாடகரை இலங்கைக்கு கொண்டு வந்தது நான் தான். கொண்டு வந்தது என்று சொல்லும்போது ஒலிப்பதிவு செய்கிறதுக்கு மற்றபடி நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கலாம், அதை நான் சொல்லலாம். இங்கேயே கொழும்பிலேயே ஒலிப்பதிவு செய்ததுன்னா அது நான் தான் முதல். இது சரித்திரம். சரி, நான் உங்களுக்கு அந்த ஓரிரு வரிகள் எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடலை பார்க்க உங்களுக்கு தருகின்றேன். இதுவும் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் இந்த பாடலையும் பார்க்கலாம், யூடியூப்பில் இருக்குது. முத்தம் ஒன்று வேண்டும், முக்கனியில் வேண்டும், முன்னனன் சாரும், எனக்கு வசனங்கள் உடனடியாக முத்தமிழில் வேண்டும். எனக்கு அந்த வசனங்கள், இந்த வரிகள் எனக்கு ஞாபகம் இல்லை. உண்மையிலே இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது எமது நேர்களுக்கு, இந்த பாடல்களை ரசித்திருந்த அந்த நேர்களுக்கு நிச்சயமாக மிகச்சிறந்த ஒரு விருந்தாகத்தான் இருக்கும் என்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இலங்கையினுடைய பாடல்களை கொண்டாடி இருந்த நாட்கள் இருக்கின்றன, இன்னும் மலர வேண்டும் சிறப்பாக என்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதேதான் இந்த 1970களில் ஆரம்பிச்ச இந்த பயணம் ஒரு இசை பயணமாக இருக்கலாம், மற்ற சினிமா சார்ந்த துறை சார்ந்த பயணமாக இருக்கலாம். இந்த 70களில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல், அதாவது தொழில்நுட்பத்துக்கும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கின்றது. அது அந்த தலைமுறையினர், அந்த காலத்தில் இருந்த தலைமுறையினராக இருக்கலாம், இந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களோடு சேர்ந்து இந்த மாற்றத்தோடு இந்த 5 தசாப்த காலமாக பயணிச்சிட்டு இருக்கிறது எப்படி இருக்கின்றது? எவ்வாறு நீங்கள் அதனை? உண்மையாகவே மிகப்பெரிய மாற்றம். நாங்கள் அந்த நாட்களில், அதாவது நான் 70ல் நான் ஆரம்பிக்கும் போது முதலாவது பாடல், பிறகு நான் அந்த முதல் நான் சிங்கள திரைப்படத்துக்கு தான் இசையமைத்தேன், கலியுக காலே என்று. அது தமிழில் கலியுக காலம் என்று டப் பண்ணி மொழிபெயர்த்து வந்தது. அப்போ அந்த நாட்களில் திரைப்படமாக இருக்கலாம், நாங்கள் அந்த ஒலிப்பதிவாக இருக்கலாம். நான் இந்த உதாரணத்துக்கு இந்த நீலதாச புறாவை எடுத்தேன்டா, அந்த என்னுடைய மனதிலான அந்த மெட்டு இருந்தது. நான் பாடல் எழுதும்போது லானைகளை அவர் கவர்னர் ஆஃபீஸர் அவர் எழுதி கொள்வார். அப்போ இந்த பாட்டு எப்படி வரும், எந்த உருவத்தில் வருமென்றோ ஒருவருக்குமே தெரியாது, எனக்குமே தெரியாது எப்படியாண்டு. அப்போ நாங்கள் அந்த கலைக்கூடம், ஒலிக்கூடத்துக்கு போவோம், ஸ்டூடியோவுக்கு. அங்கே போய்த்தான் இந்த மியூசிஷியன்ஸ், அதாவது இந்த வாத்திய கலைஞர்கள் எல்லாரும் வருவார்கள். அப்போ அவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த வாத்தியத்தில் வாசிக்கும்போது தான் இது இப்படித்தான் இந்த மெட்டு வருகிறது என்று சொல்லி தெரியும். அதுக்கு மேல் தெரியாது, இது நன்றாக வருமா, அது கூடாமல் போகுமான்னு ஒன்றுமே தெரியாது.
தெரியாத ஒரு நிலையில் தான் நான் போய் நான் என்று சொல்லும்போது மற்றவர்களும் என்ன போலதான். ஆனால் ஒரு சில ஆட்கள்கிட்ட அந்த இசைக்குழு இருந்தபடியாக அவர்கள்ட்ட ஒத்திகை பார்க்கக்கூடிய ஒரு வசதி இருந்தால், என்னிடம் அந்த இது வசதி இல்லை. எனக்கே தெரியாது எந்த பேய் வரும் எந்த பிசாசு வரும்னே தெரியாது. ஆனால் எல்லாம் வந்தவர்கள் எல்லாருமே நல்லவர்களாக வந்து விட்டார்கள். எனக்கு அது வெற்றியையும் தந்து கொண்டிருக்கிறது. மற்ற இன்னொன்று பாருங்கள், நாங்கள் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும்போது அது சினிமாவாக இருக்கலாம், இந்த தனிப்பட்டமாக அந்த தபலா வாசிக்கிறவர் கொஞ்சம் தவறு விட்டாருன்னா போச்சு, உடனே நாங்கள் ரீடேக் எடுக்கணும். அப்போ எல்லாரும் கழிச்சு போவார்கள். அதுவும் பாருங்கள், நான் அந்த சினிமா படம் ஒளிப்பதிவு செய்யும்போது 20 பேர் 25 பேர் இருப்பார்கள் வாத்திய கலைஞர். ஒரு வாத்திய கலைஞர் பிள்ளை விட்டாலே போச்சு, அவ்வளோ பேரும் திருப்பி வாசிக்கணும். அதே மாதிரி தான் பாடல் பாடும்போதும் அதுவும் கழிச்சு போவார்கள். பாடகர்களும் பாடிக்கொண்டே இருப்பார்கள். அப்போ அவர்கள் பிளவிட்டாலும் அதுவும் வேதனை தான். மற்ற அவர்களுக்கும் வேதனை, கலைஞர்கள் பிளவிட்டால். இப்படி நாங்கள் சரியான கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த துறையை வளர்த்து நாங்கள் இந்த துறைக்கு வந்த நாங்கள். நிச்சயமாக இந்த வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இன்றைய கலந்துரையாடல் பகுதியில், முதலாவது கலந்துரையாடல் பகுதியில் உங்களை இணைத்துக் கொண்டதில் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மற்றொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் நிறைய பேசுவோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நன்றி இணைத்துக் கொண்டதற்கு. நான் மீண்டும் வருவேன், மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் மகிழ்வித்துக் கொண்டே இருப்பேன். நன்றி. நன்றி இணைந்து கொண்டதற்கு.